சோனி திருநங்கை அவர்கள் பாதிக்கப்பட்டு இப்போ அதுல இருந்து வெளியே வந்து உங்களோட இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய இணைப்பு இது எது வரைக்கும் தொடரும்? உங்களுடைய கருத்து என்ன மேம் அவங்களோட இணைப்பு குறித்து? இவங்களாம் இந்த நாய்க்கு சிஸ்டம்குள்ள ஊர்னவங்க, அதுக்குள்ள இவங்கள விளையாடணுங்க, வளம் வந்தவங்க. இவங்க எப்படி டோட்டலா வந்துருவாங்க, எனக்கு ஏதோ ஒரு மனசு கஷ்டம், இவங்க புலம்புறாங்க அப்படின்றது ஒரு 50% இருந்துச்சு. அதுக்கு அடுத்து இப்போ இந்த ஒரு 2-3 மாசமா நான் பார்க்கும்போது இப்போ 99% நம்பிக்கை இருக்கு, நீங்க அந்த 1% எதுக்காக இல்ல அப்படின்னு சொல்லுங்க. சோனி வந்து தனிச்சையா இல்ல, அவங்க வந்திருக்கிற ரீசன் உண்மையாகவே இருந்தால் அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்குமே நாங்க கைக்குவோம். இளம் திருநங்கைகள்ல உறவுகள் ஆக்கிக்கிறது, அதாவது உங்க பாஷையில மடிக்கட்டுறது அப்படின்னு அந்த ஒரு சடங்கை செய்து நிறைய உறவுகளை நீங்க ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. அது வந்து மூத்த திருநங்கையா இருக்கக்கூடிய நண்டாயா திருநங்கை அவங்களுடைய பேர்ல நீங்க அதை பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யாரு கொடுத்தாங்க அப்படின்ற நிறைய குற்றச்சாட்டுகள் எழுது. யாருமா கொடுக்கணும்? நண்டாயா பரிவார்லயா அவங்களுக்கு நான் ஒரு மறுவாழ்வத்தை நான் கொடுக்குறேன். எனக்கு யாரு உத்தரவு கொடுக்கணும்? தெரியாத விஷயத்தை நான் சொல்றேன். நான் யாரு கையில பேசணுமோ அவங்க கையில பேசி, யாருக்கிட்ட நான் உத்தரவு வாங்கணுமோ அவங்க கிட்ட வாங்கிட்டு தான் சாமிங்களா நான் கட்டினுக்கிற மடி. அவங்க வந்து எனக்கு மடி கட்ட சொல்லுன்னு சொன்ன வீடியோவே இருக்கு. கட்டு மந்திரா மடி கட்டு எங்க அம்மா பேர் சொல்லி நாங்க தான் எங்க அம்மா விட்டுட்டேன். நாயக்கு சிஸ்டம் இல்ல, ஜமாத் மட்டும்தான், இது உறவுகளுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நண்டாயா பரிவார்ல அவங்களுக்கு நீ மடி கட்டு. இனி வரும் ஜெனரேஷனுக்கு யாராவது நண்டாயா பேரை சொல்லி ரீத்து போடணும், மடி கட்டணும், தட்டு தூக்கணும்னாக்கா நான் கொடுக்கணும் உத்தரவு. எனக்கு உத்தரவு கொடுத்தாச்சு, நான் வாங்கிட்டேன். இவங்க கேட்டவங்களுக்கெல்லாம் நன்றி கேட்டவங்கம்மா. இவங்க எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு சென்னையில இவ்வளவு கும்பலாச்சு, இத்தனை நாயக்குங்க உருவானீங்களே, யாருன்னா ஒருத்தருக்கு நண்டாயா பேரு சொல்லி தட்டு வாங்குற தகுதி உங்களுக்கு எல்லாம் இருந்துச்சா? மந்த்ராவின் பார்வையில நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட வெளிச்சம் அறக்கட்டளையின் நிறுவனர் திருநங்கை போராளி மந்த்ரா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. மந்த்ராவின் பார்வையில் இருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் மந்த்ராவின் பணிவான வணக்கங்கள். நீங்க எப்படி 1.5 வருடங்களா ஜமாத் சிஸ்டத்துல திருநங்கை நாயக்குகளை எதிர்த்து போராடிட்டு இருக்கீங்களோ, அதே போல சோனி திருநங்கை அவர்கள் பாதிக்கப்பட்டு இப்போ அதுல இருந்து வெளியே வந்து உங்களோட இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய இணைப்பு இது எது வரைக்கும் தொடரும்? உங்களுடைய கருத்து என்ன மேம் அவங்களோட இணைப்பு குறித்து? அதாவதுமா, நான் பட்ட வலி வேதனைகள், நான் சந்திச்ச பிரச்சனைகள் எல்லாமே வந்து நான் தனி மரமா ஒண்டியாவே இருந்துதான் தனியா தான் இது அனைத்துமே வந்து சாதிச்சேன். எனக்கு வந்து அந்த நேரத்துல எனக்கு யாரோட சப்போர்ட்டிவுமே கிடையாது. என்னோட சேலநாத்திகள், அதாவது என்னோட பொண்ணு பேத்திகள் கூட வந்து யாரோட சப்போர்ட்டுமே எனக்கு வந்து அப்போ கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பயம். ஏன்னா சென்னையே வந்து நான் பகைச்சிருக்கேன், இவங்களுக்குள்ள நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு நாளைக்கு நம்ம பழப்புக்கு எங்கன்னா போகும்போது இவங்க ஏதாச்சும் நம்மளை தாக்கப்படலாம்ன்ற மாதிரி ஒரு பயத்தினால அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னோட பொண்ணுங்க எல்லாருமே என் கூட இருக்காங்களே கண்டி யாருமே என்னோட விஷயத்துக்கு வந்து சப்போர்ட்டிவா கிடையாது. என்னோட பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், அவங்களோட பிரச்சனையை அவங்க பாத்துக்கிறாங்க. ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கு. நானும் வந்து யாருமே என்னோட இதுக்குள்ள இழுக்க விரும்பல, வலிச்சு வைக்க விரும்பல. ஸோ சோனிக்காவது வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவளோட பொண்ணு பேத்தி மருமகள் அப்படின்ற ஒரு உறவுகள்லாம் வந்து சப்போர்ட்ல இருக்காங்க. நான் பேசும்போது கூட சோனி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, என்னோட பின்னாடி வந்து ஒரு 70 திருநங்கைகள் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காவது தைரியம் கொடுக்கறதுக்கு ஒரு 70 பேர் இருந்தாங்க. அன்னைக்கு நான் நிற்கும் போது தனி மரமா நின்ன, எதை நோக்கி நம்ம போறோம், என்ன பயணிக்க போறோம், நம்மளோட லைஃப் ஸ்டைல் என்ன ஆகுமோ, இவங்களாம் நம்மள என்ன பண்ணுவாங்களோ அப்படின்ற பயங்கள்லாம் எனக்கு நிறையவே இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் நான் கடந்து வரணும். நம்மளுக்கு வந்து மக்களோட பலமோ திருநங்கைகளோட பலமோ இல்லைனால் கூட நம்ம கும்பிடுற கடவுளோட சக்தி நம்மளை காப்பாத்தோம். நம்ம யாரு கூடயும் கெடுக்கல, யார்த்தாலையும் நம்ம அறக்கல, நம்ம யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் பண்ணல. ஸோ அதனால கடவுள் கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை மட்டுமே, நம்பிக்கையும் என்னோட மன தைரியமும் மட்டுமே தான் என்னை இவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி இவங்களை ஜெயிக்கவும் வச்சு இன்னைக்கு நான் சாதிச்சு ஜெயிச்சு
மந்த்ரா ஒரு தனி மரமா சென்னையில இருக்கக்கூடிய 3000 பேர்கிட்ட இருந்து நான் தப்பிச்சு அவங்க 3000 பேர்கிட்ட இருந்து நான் ஜெயிச்சு வந்திருக்கேன். ஜெயிச்சு நான் வந்து இன்னைக்கு இந்த ஸ்டாண்ட்ல உட்கார்ந்திருக்கேன். சரிங்களா, இதுக்கு நான் இந்த 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சோனின்றவங்க வந்து இப்பதான் வெளியே வந்திருக்காங்க. இவங்களுக்கும் இந்த அடிகள்லாம் இருக்கு, இந்த வலி வேதனைகள், இந்த அடிகள், இது எல்லாமே இருக்கு. அவங்க எந்த அளவுக்கு மந்த்ரா போல வந்து ஸ்ட்ராங்கா இதை நம்ம பேஸ் பண்ணணும், அதாவது முன் வச்ச காலம் நம்ம பின் வைக்க கூடாது. இல்ல உங்களுக்கு ஒரு நம்பிக்கைன்னு இருக்கும்ல மேம், அவங்க மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு, அவங்க இதுல வென்று வருவாங்க, உங்களை மாதிரி ஸ்ட்ராங்கா நிப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு? எனக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு 99% எனக்கு இருக்குமா. ஏன்னா ஆரம்பத்துல வந்து சோனி வந்து தனியா வந்தாங்க, அவங்க கமிஷனர் ஆபீஸ் ஆண்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவங்களோட குரு வினிதா அம்மாவும் பார்வதி அம்மாவும் வந்துட்டு கமிஷனர் ஆபீஸ் முன்னாடி அழுதுலாம் பேசியிருந்தாங்க, நம்ம பார்த்துருக்கலாம் ப்ரெஸ் மீட்ல எல்லாம். அப்பெல்லாம் கூட வந்து எனக்கு ஒரு 50% தான் வந்து இவங்க மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா இவங்களாம் இந்த நாய்க்கு சிஸ்டம்குள்ள ஊர்னவங்க, அதுக்குள்ள இவங்கள விளையாடணுங்க, வளம் வந்தவங்க. இவங்க எப்படி டோட்டலா வந்துருவாங்க, இன்னைக்கு ஏதோ ஒரு மனசு கஷ்டம் இவங்க புலம்புறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 50% இருந்துச்சு. அதுக்கு அடுத்து இப்போ இந்த ஒரு 2-3 மாசமா நான் பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகளை வந்து சோனி பிரைஸ் பண்றாங்க. இப்போ எனக்காவது வந்து போன் மூலியமா கொலை மிரட்டல், நான் வந்து உன்னை மவுண்ட்ல இல்லாம ஆக்கிடுவேன், அவ வீட்டுல போய் கைய காலை உடைங்க, இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் போன் மூலியமா வாட்ஸ்அப் மூலியமா வந்துச்சு. நடுவுல ஒரு சில வேலைகள் வந்து அந்த பாரதி நகர்ல இருக்கக்கூடிய ஒரு சீமானா அவங்க வந்து இதெல்லாம் நடுவுல பண்ணாங்க, அதுலயும் நாங்க ஜெயிச்சு வந்தோம். ஆனா சோனிய வந்து களத்திலேயே இறங்கி அவ வீடு புகுந்து அவளை அடிச்சு, அவ வீட்டுல இருக்கிற பொருள் பாத்திரங்கள் எல்லாம் உடைச்சு, அவ வீட்டையே சேதாரம் பண்ணி, சோனியை சம்பந்தப்பட்ட திருநங்கைகள் எல்லாம் கூட அடிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்ப இது அனைத்துமே வந்து சோனி வந்து மீறி இத சகிச்சுக்கிட்டு இது அனைத்தையுமே வந்து தொடச்சு போட்டுட்டு திருப்பி அந்த நாய்க்கு சிஸ்டம்குள்ள போவாங்களான்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்போ 99% நம்பிக்கை இருக்குன்னு நீங்க அந்த 1% எதுக்காக இல்ல அப்படின்றது சொல்லுங்க. அந்த 1% எனக்கு ஏன் இல்லைன்னு கேட்டீங்கன்னா, சோனி வந்து தனிச்சையா இல்ல, மந்த்ரா வந்து தனிச்சையா இருந்த. நான் வந்து என்னோட விஷயத்துல என் பொண்ணு புள்ள பேரன் பேத்தி யாருமே நான் கிட்ட சேர்க்கல, அவங்க கிட்ட நான் நெருப்பா இருந்தேன். அதனால நான் யாருமே கிட்ட தனிச்சையா இருந்தேன். நான் தனியா எடுக்கிறதுதான் என்னோட முடிவு தான், அது நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலுமே நான் எடுக்கிற முடிவு தான். பட் சோனி வந்து அப்படி இல்லை. அவங்களுக்கு குரு இருக்காங்க, அவங்க குரு பேச்சு அவங்க கேட்கணும், அவங்க குருக்கு அவங்க மதிப்பு கொடுக்கணும். எனக்குன்னு குரு யாருமே வேண்டான்ட்டு அவங்களுக்கு குரு இருக்காங்க, பெரியவங்கன்னு இருக்காங்க, அவங்க பேச்சு அவங்க கேட்கணும் இல்லையா, ஒரு விஷயம். ரெண்டாவது சோனிக்கு பொண்ணு பேத்திகள்னு ஒரு 70-80 பேர்கிட்ட இருக்காங்க. அந்த 70-80 அவங்களோட குரல்களையும் பேச்சுக்களையுமே இவங்க கேட்டுதான் ஆகணும். அப்ப அந்த இடத்துல சோனி வந்து தனிச்சையா முடிவு எடுக்கக்கூடிய கட்டாயத்துல அவங்க இல்ல, புரியுதுங்களா. சோனியோட சொல்ல வந்து அவங்க பொண்ணுங்க கேட்கறாங்கன்னும் போது சோனியோட குருவோட சொல்ல சோனி கேட்டுதானே ஆகணும். அப்ப இதுக்குள்ள ஒரு சிக்கல் இருக்கு பாத்தீங்களா, ஒரு சின்ன சிக்கல். சோ இத கூட வந்து நான் 1% தான் பாக்குறேன். சோனி மேல இருக்கக்கூடிய விசுவாசத்துல, சோனி காட்டுற பாசத்துல சோனி கிழிச்ச கோட்டை அவங்க பொண்ணுங்க தாண்டாதுங்க. பட் ஒரு சில விஷயங்களை தாண்டதுக்கு வாய்ப்பு இருக்குமோன்ற ஒரே ஒரு % தான், அதுதான் இந்த 1% சொன்னேன். மற்றபடி எனக்கு 99% வந்து நம்பிக்கை இருக்கு. இப்போ நாயக் சிஸ்டம் வேணாம் அப்படின்னு ஜமாத்துல இருந்து நீங்க வெளியே வந்திருந்தாலும் உங்க வீட்டுல வந்து இளம் திருநங்கைகள்ல உறவுகள் ஆக்கிக்கிறது, அதாவது உங்க பாஷையில மடி கட்டுறது அப்படின்னு அந்த ஒரு சடங்கை செய்து நிறைய உறவுகளை நீங்க ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. அது வந்து மூத்த திருநங்கையா இருக்கக்கூடிய நண்டாயா திருநங்கை அவங்களுடைய பேர்ல நீங்க அதை பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யாரு கொடுத்தாங்க அப்படின்ற நிறைய குற்றச்சாட்டுகள் எழுது மேம், அதற்கு உங்களுடைய பதிலடி என்ன? அதாவதுமா, நாய்க்கு சிஸ்டம்ல இருந்து தான் நான் வெளியே வந்தேன், ஜமாத்து வேண்டான்னு நான் வெளியே வரல. சரிங்களா, ஜமாத்துக்கும் நாய்க்குகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, ஓகேவா. அன்னிலேருந்து இன்னைய வரைக்கும் வந்து மந்த்ராக்கு ஜமாத்து வேணும், நாயக்குகள் தான் வேண்டாம். ஏன்னா இது புதுசா வந்த உறவு, ஜமாத்துன்றது ஆதிலேருந்தே வந்த உறவு. ஆதிலேருந்து வந்த உறவு பாதியில வந்த நான் கலைக்க முடியாது. ஆனா பாதியில வந்த நாயக்கு சிஸ்டத்தை மீதியில இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து கலாய்க்கலாம், புரியுதுங்களா. அதனால அந்த நாயக்கு குரூப்பை வந்து கலைக்கணும். அந்த குரூப் இருந்தால் சென்னை சீர்கெட்டு போயிடும், சீரழிஞ்சு போயிடும். சென்னையில பிறந்து வாழ்ந்த திருநங்கைகள்லாம் மிகவும் துன்புறுத்தப்படுவாங்க, வறுமை கோட்டின் கீழே இருப்பாங்க. இவங்கெல்லாம் இந்த நாயக்குகள் அந்த 21 பேர் நல்லா கஜ கஜ கஜன்னு நகை நட்டுமா பணமா மூட்டையுமா துணியும் மணியுமா செட்டில் ஆகி அவங்கவுங்க எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. சென்னையில இருக்கிறவங்க இப்ப எடுக்கிறதே ஏசகம் தான்.
அதுக்கு கீழே வேற என்ன இருக்குன்னு தெரியல. போய் எடுக்கிறதுக்கு போய் எங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இன்னைக்கு ட்ரெயின்ல ஏறி கை தட்டுறவங்க, பஸ் ஸ்டாண்ட்ல நின்று கை தட்டுறவங்க, நாளைக்கு அங்கேயே ஒரு படுக்கை பொண்ணு படுத்துற வேண்டியதுதான். அந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடியவங்க தான் இந்த நாயக்கு. இப்ப சென்னையில இருக்கிற ஒரு சிலர் நாயக்கு. சோ நான் வந்து இந்த நாயக்குங்களை எதிர்த்து தான் நான் வெளியே வந்தேன். வந்து என்னோட பரிவார வளர்க்கணும்ன்ற மாதிரியான ஒரு ஐடியாலாம் அப்ப எனக்கு கிடையாது. இது எல்லாமே இந்த முட்டாள்கள் தான் எனக்கு வந்து ஏற்படுத்தி வச்சாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், வெளிச்சம்னு ஒரு அறக்கட்டளை தொடங்கி அந்த அறக்கட்டளை சார்பா வரக்கூடிய திருநங்கைகளுக்கு நம்ம ஒரு மறுவாழ்வு கொடுப்போம். மறுவாழ்வுனா என்னது, அவங்க ஒருத்தருக்கு வந்து பாலியல் தொழில் பிடிக்கும், அதை செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னா அவங்க செய்யாம இருப்பாங்களா? செய்வாங்க. யாசகம் கேட்கறது ஒருத்தருக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம போய் ஒரு இடத்துல ஒரு வேலை பார்த்தோம்னா மாசம் ஒரு 5000 10,000 ஒரு 20,000 தான் சம்பளம் கொடுப்பான். யாசகம் கேட்க போனோம்னா ஒரு நாளைக்கு நம்ம 2000 3000 சம்பாதிக்கலாம். எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைச்சிது. சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து, குடிக்கிற டீல இருந்து, குடிக்கிற தண்ணியில இருந்து எல்லாமே ஃப்ரீயா கிடைச்சிது. நீ போய் யாசகம் கேட்க கூடாதுன்னா கேட்காம இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஆனால் இது ரெண்டையும் கடந்தும் திருநங்கைகளுக்கு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து நான் அட்வொகேட் ஆகணும், நான் போலீஸ் ஆகணும், நான் வந்து ஒரு நல்ல ஒரு பியூட்டிஷியன்ல நான் ஒரு நல்ல ஒரு கலையை கத்துக்கிட்டு நான் ஒரு ஆள் ஆகணும், நான் வந்து மெக்கானிக் இன்ஜினியரிங் படிக்கணும், நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிக்கணும், நான் MSW முடிக்கணும், நான் MS சோசியாலிட்டி முடிக்கணும். இது போல நிறைய கனவுகள் இருக்கும். பட் அந்த கனவுகள் அனைத்தையுமே வந்து அவங்களோட வறுமை, அவங்க திருநங்கைன்ற ஒரு காரணம் வந்து தடுத்திருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தடுத்திருக்கும். அப்படி இருக்கக்கூடிய திருநங்கைகள் நம்ம வெளிச்சம் அறக்கட்டளை சந்திச்சு நம்ம வெளிச்சம் அறக்கட்டளைக்கு வந்து அவங்களோட நோக்கங்கள் உண்மையாகவே இருந்து, அவங்க வந்திருக்கிற ரீசன் உண்மையாகவே இருந்தால் அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்குமே நாங்க கை கொடுப்போம். ஏன்னா எதனால கை கொடுப்போம், எங்களுக்கும் இப்ப நிறைய சென்னையில ஒரு சில அமைப்புகள் கூட எல்லாம் வந்து இப்ப டைப் இருக்கு. இப்ப என்னாலே முடியல, எனக்கு வந்து யாருமே தெரியல, நான் போய் யாருக்கிட்ட கையேந்தி எனக்கு 10 ரூபா ஸ்பான்சர் கொடுங்க, எனக்கு இந்த வெளிச்சம் அறக்கட்டளைக்கு ஏதாச்சும் உதவுங்க நான் கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்லாத அளவுக்கு இந்த நாயக்குங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ எந்தெந்த NGO, நேர்மையான NGO, ஒரு சில NGOs வந்து படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, இவங்களை வந்து அவங்க கிட்ட ரெஃபரல் பண்றோம். இவங்க இந்த மாதிரி எங்களை நம்பி வந்திருக்காங்க, இவங்களுக்கு உங்களால முடிஞ்சது, அவங்க படிப்புக்கு ஏதாச்சும் ஒரு வழி காட்டுங்களேன், ஒரு சுய தொழில், இவங்க திருநங்கையா இருந்தாலும் பாலியல் தொழில் பண்ணவோ யாசகம் கேட்கவோ பிட் பாக்கெட் அடிக்கவோ இவங்களுக்கு விருப்பம் இல்லை சார், கொஞ்சம் நீங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி நாங்க அங்க அனுப்போம், ரெஃபரல் பண்றோம். அது போல அவங்களுக்கு ஹெல்த் ரீதியா பிபி சுகர் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வெளிச்சம் அறக்கட்டளை வந்து இந்த மாதிரியான செயல்களை தான் செய்யுது. அப்ப வெளிச்சம் அறக்கட்டளையோட நோக்கம் என்ன, பாலியல் தொழிலுக்கோ யாசகம் கேட்கவோ போகக்கூடாது, நேர்மையான கௌரவமான ஒரு தொழிலை பண்ணி நம்மளோட வாழ்க்கை தரத்தை மாத்திக்கணும்ன்றதுக்காக தான் வெளிச்சம் அறக்கட்டளை. புரிஞ்சுச்சுங்களா? அப்ப இந்த நாயக்குகள் என்ன பண்ணாங்க, இந்த நாயக்குகள் அந்த சடா கல்நாயக்குகள் சடா துடா இந்த மொடாலாம் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம வீட்டுல இருந்து திருநங்கைகள் வந்து ஒரு யாசகம் கேட்க போறாங்க அப்படின்னு நீங்க எல்லாம் வெளிச்சத்துல இருக்கிறவங்க நீங்க ஏன் யாசகம் கேட்க வரீங்கன்னா அவங்கள அடிச்சு அவங்க கையில இருக்கிற காசெல்லாம் பிடுங்கி, நீங்க ஏதாவது ஜமாத்து வேணான்னு போயிட்டீங்களே, நீங்க எப்படி திருநங்கை வாழ்க்கை ஜமாத்து வேணான்னு போயிட்டாக்கா அவங்க திருநங்கை இல்லையா, அவங்க பொம்பளையா இல்ல ஆம்பளையா, அவங்களும் திருநங்கை தானம்மா. மந்த்ராவை நம்பி வந்தவங்களுக்கு மந்த்ரா கவர்மெண்ட்ல சர்வீஸ் வேலை வாங்கி தரேன், நான் போர்டு போட்டு வச்சுக்கிறேன், வரவங்களுக்கு எல்லாம் நான் வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு. சரி அப்படிதான் நான் வாங்கி தரேன்னா நீங்க 21 பிளஸ் 42 பேர் எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, பிச்சை எடுக்கும் பாலியல் தொழிலுக்கும் நீங்க கட்டாயப்படுத்தி அனுப்புறீங்க. நான் அவங்களோட விருப்பத்தின் பேர்ல போ சொல்றேன், உங்களுக்கு விருப்பமா போ அப்படின்னு தான் சொல்றேன். அதுக்குள்ள நம்ம ஒரு ஸ்டாண்டுக்கு வர வரைக்கும் நம்ம வெளிச்சம் அறக்கட்டளைக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு ஃபண்ட் வந்து நம்ம ஏதாச்சும் ஒண்ணு ரன் பண்றோம்னாக்கா அது கூட ஸ்டாப் ஆயிடும். அது வரைக்கும் ஏதோ அவங்க வைத்த காலத்துக்கு அவங்களுக்கு ஏதோ 10 ரூபா வேணும் இல்லாமா, அப்ப இவங்கெல்லாம் வழியில போயிட்டு இந்த மாதிரியான அராஜகங்கள்லாம் பண்றது. அப்ப இது என்னோட காதுக்கு வந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒரு சில ஆலோசனையாளர்கள் கிட்ட வந்து இதை பத்தி பேசினேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, நீ முதல்ல திருநங்கையா ஆகும்போது எந்த பரிவார்ல நீ காலை வச்ச, யார் பேர்ல நீ காலை வச்ச? நான் முதல்ல வந்து நுங்கம்பாக்கம் சூளைமேட்ல தாதி இருக்காங்க, எங்க தாதி நண்டாயா பேரு, பாம்பர்த்தி தாதி நண்டாயா பேர்ல அவங்க பரிவார்ல தான் நான் போய் காலை வச்சேன். எப்ப வச்சு 98 99ல நான் காலை வச்சேன். அப்ப இன்னைக்கு அவங்க இல்ல, அவங்க பேரை சொல்லி
அவங்க பரிவார நான் வளர்க்குறேன்னு சொல்லி நீ உன்னை நம்பி வரக்கூடிய திருநங்கைகளை வேலை வாய்ப்பு வேணும், படிப்பு வேணும்ன்றவங்கள வெளிச்சத்துல நீ உறுப்பினரா போட்டு அவங்கள அந்த வழியில கொண்டுட்டு போ. இல்ல நான் யாசகம் தான் கேட்பேன், எனக்கு பாலியல் தொழில் தான் பண்ணும், எனக்கு வேற வழி கிடையாதுன்னு வரக்கூடிய திருநங்கைகளுக்கு நாயக்கு சிஸ்டம் இல்ல, ஜமாத் மட்டும்தான், இது உறவுகளுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நண்டாயா பரிவாரில் அவங்களுக்கு நீ மடிக்கட்டு, ரீத்து கிடையாதுமா மடிக்கட்டுன்னு சொல்லி இது கூட அவங்களோட விருப்பத்தின் பேர்ல நம்ம வந்து இந்த யாசகம் கேட்பதுக்கும் பாலியல் தொழிலுக்கும் நம்ம அகைன்ஸ்ட். பட் வேற வழி இல்லாத பட்சத்துல அவங்களுக்கு பிடிச்ச இது, அதாவது நாயக்கு சிஸ்டம்ல கட்டாயப்படுத்துறாங்க, நாங்க அவங்களோட விருப்பத்துல அவ்வளவுதான். அதே போல் நண்டாயா பேர்ல வந்து அந்த பரிவாரில் நாங்க இன்னைக்கு எவ்வளோ பேரை சேர்த்துட்டு இருக்கிறோம். பட் யாரையுமே நாங்க வந்து எங்களோட கூட வச்சுக்கல. அவங்கவுங்க தனித்தனியா வீடு இருக்காங்க, அவங்கவுங்க பொழப்பா அவங்கவுங்க பொழைக்கிறாங்க, அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்கவுங்க வாழ்றாங்க. நான் இருக்கேன் அவ்வளவுதான். எங்க ஆயா போட்டா பார்த்து நான் உட்காந்துக்கிறேன், என்ன பார்த்துன்னு எங்க ஆயா செவத்த தூங்கினுக்குறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். பட் இதுல இப்போ ஒரு காபரா கலப்புனாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நண்டாயா பேரை சொல்லி இவங்க மடி காட்டுறதுக்கு இவங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது? யாருமா கொடுக்கணும்? எனக்கு புரியவே இல்லை. யாரு அதிகாரம் கொடுத்தது? யாரு வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க நண்டாயா பேரை சொல்லி இவங்க தடு தூக்கி மடி காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. முதலாவது இவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், மந்த்ரான்றவளோ ஒரு திருநங்கை தான். நான் வந்து ஆணோ பெண்ணோ இல்ல வானத்துல இருந்து வான தேவதையோ ஏஞ்சல்ஸோ கிடையாது. நாளைக்கு நான் செத்தாலும் என் பின்னாடியே ஒரு 10 திருநங்கைகள் வரதான் செய்யணும். கரெக்டாமா? அப்படி இருக்கும்போது வெளிச்சம்ன்றது வேற, ஜமாத்துன்றது வேற. என் ஜமாத்துல எனக்கும் என் ஜெயலநாட்டுக்கு வரணும் போகணும்னு இருக்காதா? உங்களுக்கு இருந்து எவ்வளவு பேர் உங்களை எதிர்த்து வெளியே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம இது நண்டாயா பரிவார்லயே அவங்களுக்கு நான் ஒரு மறுவாழ்வத்தை நான் கொடுக்குறேன். எனக்கு யாரு உத்தரவு கொடுக்கணும்? நீ கட்டுன்னு சொல்லு. அப்படி இருந்தோம் நான் ஒரு சில பெரியவங்க கிட்ட பேசினதுக்கு இவங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயங்களை என்னை பத்தி பின்னால பேசிக்கிட்டு கூடி குமால அடிச்சுக்கின்னு அப்படி இப்படி இருக்கிற இந்த குடி போதையில பேசுற நாய்ங்க, இந்த குடிக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாத விஷயத்த நான் சொல்றேன். நான் யாரு கையில பேசணுமோ அவங்க கையில பேசி, யாருக்கிட்ட நான் உத்தரவு வாங்கணுமோ அவங்க கிட்ட வாங்கிட்டு தான் சாமிங்களா நான் கட்டினுக்கிறேன் மடி. அவங்க வந்து எனக்கு மடி கட்ட சொல்லுன்னு சொன்ன வீடியோவே இருக்கு, வாய்ஸ் ரெக்கார்டும் இருக்கு. நண்டாயா பரிவாரில் இன்னைக்கு யாரெல்லாம் இருக்காங்க, அந்த அம்மாவோட பொண்ணுங்களும் சரி பேத்திங்களும் சரி மருமகன்னு யாரு இருக்காங்களோ அவங்களாண்டெல்லாம் கேட்டு நான் பர்மிஷன் வாங்கித்தான் நான் இங்க கட்டுறேன். வேணும்னால் நண்டாயா பேர்ல அவங்க பரிவாரில் எனக்கு பொண்ணு பேத்தின்னு நான் மடி கட்டுறது சரி, நீ கட்டுமா மந்த்ரா, நீ மடி கட்டு அப்படின்னு இப்போ நண்டாயா பேர்ல இருக்கக்கூடிய முன்னாள் மாலக்கு அந்த முன்னம்மா, ரெண்டாவது வந்து இவங்களோட ஸ்லாங்ல சொல்லணும்னா இவங்களோட மாஜி மாலக்கு அந்த முன்னாமாவே வந்து எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆதாரம் ஏதாச்சும் இருக்குமா? ஆதாரம் வந்து அவங்க பேசின ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு வீடியோ கூட இருக்கு. எங்க குரூப்க்கு மீண்டும் ஒரு பதிவு போடுறேம்மா. ஒரு டைம் வந்து என்ன நான் மாலைக்கு இல்லை, என்ன நாய்க்கு இல்லை, என் நாய்க்கு பூ, என் மாலைக்கு பூ அப்படின்னு ஒரு பிரச்சனையே ஒரு கதைக்கு என் மேலே போய் பழி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேம்மா. அதெல்லாம் ஒரு டைம் சொன்னதான் மஜா இருக்கும். அப்பப்போ சொன்னாங்க, மரியாதையும் இருக்காது, மஜாவும் இருக்காது. என்ன இந்த வாட்டி வந்து நான் குரூப்பில் எல்லாம் சொல்லல, நான் வந்து பஞ்சிலே இல்லை நாயக்குங்க எதிரில் நாங்கள் 2 பேர் ஒரே குரூப்பு செய்யலாம். நானும் சாரதம்மா அவங்கக்கிட்ட காசு கொடுத்து நான் வந்து என் மாலைக்கு பூ பண்ணிட்டேம்மா. என்ன என் மாலைக்கு பூ பண்ணிட்டேன். இது வந்து எங்க அம்மா நண்டம்மாவுக்கு பண்ண துரோகம். நான் எங்க அம்மாவுக்கு பண்ண துரோகம். எங்க அம்மாவுக்கு பேர்ல யாருக்கும் நான் வந்து எண்ணெய் வச்சு தட்டு கொடுக்கல. என்ன அந்த துரோகத்துக்கு எனக்கு நிறைய தண்டனை அனுப்பிச்சேம்மா. இப்போ எங்க அம்மா போட்டோ வச்சு மந்திரம் மடி கட்டிக்கின்னு விஜிடாப்பன் நடத்துனுக்கிறா. அதை பார்த்து சந்தோஷப்பட்டேன். ஒரு இதில் ஃபோட்டோவில் பார்த்தேன், எங்கள் அம்மாவுக்கு பெரிய ஃபோட்டோ வச்சு மாலை போட்டு மடியெல்லாம் கட்டினுக்கிறா. கட்டு மந்திரா மடி கட்டு எங்கள் அம்மா பேர் சொல்லி. நாங்கள் தான் எங்கள் அம்மா விட்டுட்டேன், நான் தான் வேறு யார் மேலே நான் பழி சொல்ல மாட்டேன். நான் தான் எங்கள் அம்மா பேரில் எண்ணெய் வைக்காத விட்டுட்டேன். நீனா வந்து மடினா கட்டினுக்குற அவங்க அந்த அம்மா பேர் சொல்லின்னு இருக்கிற. ரொம்ப 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 சந்தோஷமா
अल्लाह नायक எங்களுக்கு துவா பியாருமா அல்லாஹ் ஹாஃபிஸ்மா அல்லாஹ் ஹாஃபிஸ்மா அஸ்ஸலாமு அலைக்கும்மா. வீடியோவும் இருக்கு. நான் வீடியோ கூட இதுல காட்டணும் எனக்கு விருப்பம் கிடையாது. இவங்களாம் நான் ஒரு ஆளாவே பார்க்கல, இவங்களுக்கே நான் இதெல்லாம் காட்டினேன். இருந்தாலும் நம்ம திருநங்கை சமுதாயம் தெரிஞ்சுக்கணுன்றதுனால நான் இப்ப அந்த வாய்ஸ் ரெக்கார்டை காமிச்சேன். நண்டாயா பேர்ல வந்து நிறைய பேர் இருந்தாங்க, இன்னைக்கு அவங்களாம் இல்ல. இன்னைக்கு வந்து முன்னாமாவே வந்து நண்டாயாவோட பொண்ணு. இது வரைக்கும் பேசின எல்லா வீடியோவிலும் வந்து முன்னாள் மாலக் அவர்கள் முன்னாவை வந்து முன்னான்னு குறிப்பிட்டு பேசின நீங்க இப்போ இந்த வீடியோல மட்டும் முன்னா அம்மான்னு சொல்லி மரியாதையா பேசுறதுக்கான காரணம் என்ன? இது ஒரு பெரிய ஸ்டோரிமா, இருந்தாலும் ஷார்ட்டாவே சொல்லிடுறேன். அதாவது அந்த முன்னாமா வந்து ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பத்தி ஒரு வார்த்தை விட்டாங்க, என்னை அடிப்பேன் ஒதுக்க போங்கன்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு அவங்க மேல கோபம் இருந்துச்சு. அவங்க கிட்ட தொடர்ச்சியா நான் வந்து நிறைய சேனல்ஸ்ல எல்லாம் வந்து அந்த அவங்கள வந்து நான் முன்னான்னு சொன்னது காரணம் எனக்கு அவங்க மேல இந்த கோபம். அவங்க லாஸ்டா சொன்னாங்க என்னோட பேத்தின்ற உரிமையில நான் சொன்னேன்ட்டு. பேத்தி இருந்தாக்கா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் போய் வீடு புந்தாடின்னு சொல்வீங்களா அப்படின்லாம் என்னோட கோபங்கள். பட் வந்து மனிதனோட இயல்பே வந்து ஒருத்தங்க அவங்களோட தவற உணர்ந்து நம்ம கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்கன்னும் போது நம்ம மன்னிச்சு தானே மன்னிப்பு கேட்டுட்டாங்க. அவங்க வந்தா என்னைக்கு அவங்களோட தவற உணர்ந்து அவங்க பேசின வார்த்தைகள் தவறுன்னு அவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்களோ எனக்கு அன்னைக்கு அவங்க மேல இருந்த கோபம் வந்து எனக்கு குறையல. அது நான் சாகர வரைக்கும் எனக்கு அந்த கோபம் இருந்துன்னா இருக்கும். பட் ஒரு மரியாதை, அவங்க ஒரு படி இறங்கி வரும்போது நம்ம ஒரு படி விட்டு கொடுத்து போறதுல தப்பு இல்லைங்களே. அதனால இனிமேலு முன்னான்னு கூப்பிடுறத முன்னா அம்மான்னு கூப்பிட்டு போ, புரியுதுங்களா? அவங்க தவற உணர்ந்ததுனால இந்த ஒரு மரியாதை நான் கொடுத்துருக்கேன். அவங்க பெரிய மனுஷத்தனமா மன்னிப்பு கேட்டதன் காரணமா நீங்க ஒரு மரியாதை கொடுத்துருக்கேன். பட் ஆனா நான் வந்து அவங்கள மன்னிச்சுட்டேன், அவங்க பேசுனது சரி அப்படில நான் அந்த நிலைக்குல நான் வரவும் மாட்டேன். பட் வந்து அவங்களோட வயசுக்கு அவங்களோட இதுக்கு அவங்க செஞ்சு தவற உணர்ந்துட்டாங்கன்னும் போது இந்த அம்மான்றத ஒண்ணு எக்ஸ்ட்ராவை நான் சேர்த்திருக்கேன் முன்னம்மாக்கு. அப்படி இருக்கும்போது அந்த முன்னம்மா மட்டும்தான் இன்னைக்கு வந்து சென்னையில வந்து நண்டாயாக்கு ஒரு பொண்ணா இருக்காங்க. அவங்களே வந்து பெங்களூர்ல இருக்கவங்க தானே மேம், அவங்க எப்படி சென்னையில இருக்கக்கூடிய ஒரு மூத்த திருநங்கைக்கு பொண்ணா இருக்க முடியும்? அப்ப அவங்க சென்னையில இருந்தாங்கம்மா முன்னம்மா வந்து. அப்போ வந்து நுங்கம்பாக்கம் சூளைமேடுலயும் சைதாப்பேட்டை முத்தம்மாயா வீட்லயும் அதே போல நுங்கம்பாக்கத்துல வந்துதான் முன்னம்மா வந்து இவங்களோட கூட தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்பதான் அவங்க செட்டில் ஆகி பெங்களூர்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. அதை விடுங்களேன். அப்படி இருக்கும்போது அப்போ நான் சொல்றது இன்னைக்கு எங்க தாதி வந்து இறந்து ஒரு 20-25 வருஷம் ஆகுது. 2001 ஏதோ சம்திங் அப்பதான் இறந்தாங்க. அப்போ அவங்க அந்த எங்க ஆயா பேர்ல முன்னம்மா வந்து பொண்ணு. அதே போல ராதிகாமான்னு சொல்லுவாங்க. ராதிகாமா வந்து எங்க ஆயாக்கு மருமகள். சரிங்களா? இந்த 2 பேரோட பர்மிஷனுமே நான் வாங்கிட்டேன். வேற யாரோட பர்மிஷன் எனக்கு வேணும்? இவங்களோட மாலக்கு, முன்னாள் மாலக்கு, மாஜி மாலக்கு, அவங்களே எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அவங்க இப்ப மாலக்கே இல்லையே மேம்? இப்ப இல்லம்மா. ஒருவேளை அவங்க இப்ப இல்லைன்றதுனாலதான் எனக்கு இந்த பர்மிஷன் கொடுத்தாங்களா என்னன்றது எனக்கு தெரியாது. பட் ஆக மொத்தத்துல எங்க தாதியோட பரிவார்ல இருந்து வரக்கூடியவங்க, அவங்க பொண்ணு ஸ்தானத்துல இருக்கிறவங்க எனக்கு மடி கட்டுமா, எனக்கு சந்தோஷம், நீ கட்டுற மடி எங்க அம்மா போட்டா வச்சு நீ மடி கட்டுமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமான்னு சொல்லிட்டாங்க. கட்டுனே சொல்லிட்டாங்க, நாங்க கட்டுறோம். இது கூட இவங்களுக்கு தெரியலன்னா இவங்களெல்லாம் நான் என்ன லிஸ்ட்லம்மா போடும் சொல்லுங்க. இன்னைக்கு இப்போ நான் ஒண்ணு சொல்றேன், அந்த அம்மா பெரியவங்க முன்னம்மா சொன்னாங்க, நான் கட்டுறேன். இன்னைக்கு நண்டம்மா பேரை சொல்றதுக்கு ஒரே பொண்ணு நான் தான் இருக்கேன். இனி வரும் ஜெனரேஷனுக்கு யாராவது நண்டாயா பேரை சொல்லி ரீத்து போடணும், மடி கட்டணும், தட்டு தூக்கணும்னாக்கா நான் கொடுக்கணும் உத்தரவு. எனக்கு உத்தரவு கொடுத்தாச்சு, நான் வாங்கிட்டேன். இவங்க கேட்டவங்களுக்கெல்லாம் போட்டேன் நானு. இன்னைக்கு இனி வரும் காலத்துல யாராவது எங்க தாதி நண்டாயா பரிவார வளர்க்கணும் அப்படின்னா நான் உத்தரவு கொடுத்தால் மட்டுமே தான் அது சரியாகும், இல்லை என்றால் கிடையாது. அதே மேம் இதுக்கப்புறம் வர காலங்கள்ல நீங்க உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் மடி கட்ட முடியும் நண்டாயா அவங்களுடைய பேர்ல அப்படின்னா அது எதற்காக? நண்டாயா இறந்ததுக்கு அப்புறம் நண்டாயா பேர்ல எவ்வளவு பொண்ணு பேத்தி மருமகம் எல்லாருமே இருந்தாங்க. பேட்டி சேலா, அந்த சேலா, பேட்டி சேலா வளர்ப்பு மகள்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இவங்க அனைவருமே வந்து பதவி ஆசைக்கோசமும் பணம் சம்பாதிக்கிறதுக்கோசமும் நாயக்கு தட்டு வாங்குறதுக்கோசம் வேற ஒருத்தவங்க பேர்ல மாறிட்டாங்க. இவங்களை விட பெரியவங்க பேர்ல போய் தட்டு வாங்குறது, அதாவது தட்டு வாங்கணும்னா இறந்தவங்க பேர் சொல்ல தட்டு கொடுப்பாங்க.
இவங்களை நண்டாயாவை நன்றியை மறந்து நண்டாயாக்கு பண்ண துரோகத்துக்குனால அவங்களுக்கு துரோகத்தை பண்ணிட்டு நண்டாயான்னு ஒருத்தவங்க சென்னையில வாழ்ந்தாங்க, சூளைமேட்ல வாழ்ந்தாங்க, நமச்சிவாயபுரத்துல இருந்தாங்கன்ற அனைத்துமே சிட்டிசன் படத்துல ஒரு ஊரே மறைஞ்சிருக்கும் பாருங்க. அதை போல மறைச்சவங்க யாருமே நன்றியோட விசுவாசத்தோட இருந்தவங்க கிடையாது. அவங்க பேரையே மறைச்சு இவங்க இன்னொருத்தவங்க பேரை சொல்லி இவங்க எல்லாம் தட்டு வாங்கி நண்டாயா பேரையே மறைச்சவங்க. இவங்கெல்லாம் என்ன கேட்கறதுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். நீ எப்படி அவங்க பரிவரை சொல்லி நீ கட்டுவேன்னா அதை கேட்கறதுக்கு உனக்கே தகுதி கிடையாது. இன்னைக்கு சென்னையில 21 நாயக்குங்க உருவானாங்க. எந்த நாயக்கு நண்டாயா பேரை சொல்லி என்ன வச்சு தட்டு வாங்கிக்கிறீங்க? அப்படி வாங்கணுங்க என்ன கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சரியா? யாருமே கிடையாது. உங்களுக்கு உத்தரவு கொடுத்த மாதிரி அந்த நண்டாயாவுடைய மகளா இருக்கக்கூடிய முன்னா அவர்கள் இன்னொருத்தவங்களுக்கு உத்தரவு கொடுத்தா, அதாவது இப்ப ஜமாத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு உத்தரவு கொடுத்தா அவங்களும் அந்த மடியை கட்டலாமா அவங்களோட பேர்ல? அதுதான் என்னோட லாஸ்ட்னு இப்ப நான் சொல்றேன். அதாவது மந்த்ராக்கே நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா மந்த்ரா 2 வருஷமா போராடி 2 வருஷமா எங்க தாதியோட இதுவை வச்சு நான் வளர்ந்து இன்னைக்கு உத்தரவு கொடுத்தீங்க. அதுவும் இந்த மந்த்ரா வேற ஒருத்தவங்க எப்படி சொல்லுவாங்க, வேற ஒருத்தவங்க பரிவார்ல போய் நான் விழுந்துட்டு இன்னைக்கு இவங்க பேரை வச்சு நான் வாழணும்னு நான் வரல. வீட்டுக்கு ஒரு போட்டா மாட்டுறதுக்கு இது ஒண்ணு ஷோகேஸ் கிடையாது. சரிங்களா? தெய்வமா வச்சு நாங்க வணங்குறோம். நான் 98ல நண்டாயா பேர்ல நண்டாயா வீட்டு பரிவார்ல அறிவோம்னு எனக்கு 1.25 ரூபாய் கொடுத்தாங்க. நுங்க பக்கம் சூளைமேட்ல எங்க ஆயா நண்டாயா கையால நான் வெத்தலை வாங்கினேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா ஆதில இருந்து வந்த திருநங்கைகளுக்கு தெரியும். இப்ப பாதில இருந்து வந்தவங்களுக்கு தெரியாது. நீங்க தெரியலன்னு கேட்டீங்கன்னா நீங்க பாதில வந்துடுங்க. உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும்? ஆதில இருந்துக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தெரியும். நண்டாயா கையில வெத்தலை வாங்கின ஒரு திருநங்கை. சரியா? அதுக்கு சாட்சி வேணும்னாலும் நான் தரேன். இன்னைக்கும் 9 பேர்ல நீலாமா உயிரோட தாக்குறாங்க. ஏன்னா ஒரு பகுதியில சுனாமி கோட்ஸ்ல அந்த 9 பேர்ல நீலாமா பங்கன்ல தான் அவங்க வீட்டு பங்கன்ல தான் இதே நுங்கம்பாக்கத்துல நண்டாயா ரோட்ல அந்த சாமியான அந்த போடுவாங்களே தார்பா ஷீட் போட்டு அந்த இடத்துல கொடுத்துருதா எங்களுக்கு. அப்பெல்லாம் 1.25 ரூபாய் மடி வெத்தலை பார்க்க மட்டும்தான். இப்பதான் தட்டு அதுல பணம் அது ஸ்வீட்டு கிவிட்டு அப்பெல்லாம் அதெல்லாம் எதுவுமே 1.25 ரூபாய் வெத்தலை பார்க்க கொடுப்பாங்க. அவ்வளவுதான். நண்டாயா கையில அறிவோம்னு வெத்தலை வாங்கின திருநங்கை நானு. இன்னைக்கு அவங்க பேரை நான் சொல்லி நான் வாழ்றேன். இதே இடத்துல யார் நண்டாயா கிட்ட அறிவோம்னு வெத்தலை பார்க்க வாங்கி அந்த அம்மா கிட்ட ஒரு வார்த்தை அவங்க முகம் எப்படி இருக்கணுமாவது பார்த்து இருந்தவங்க அவங்களுக்கு இந்த மாலைக்கான முன்னாள் மாஜி முன்னாமா அதிகாரம் கொடுத்தா நான் ஏத்துப்பேன். ஊரு பேர் தெரியாதவங்க எல்லாம் சும்மா ஒரு போட்டோவை மாட்டி வச்சுக்கின்னு நாங்க எங்க பரிவாரை வளர்க்குறோம்னாக்கா நண்டமாவையே பார்த்தவங்க யாருமே அவ்வளவா கிடையாதுன்னா அவங்களுக்கு யூக்குலா வாழ்ந்தவங்கள யார் பார்த்திருப்பா? புரியுதுங்களா? அதாவது பேசணும் சொல்லணும் அப்படிலாம் யோசிக்க கூடாது. நீ பேசுற பேச்சு கரெக்டா இருக்கணும், நீ செய்யற செயல் கரெக்டா இருக்கணும். எனக்கு இதே நண்டவாயா இல்லாம வேற யாரோ ஒரு ஆயா கிட்ட நான் வெத்தலை வாங்கியிருந்தேன்னா அவங்க பேரை தான் வச்சிருப்பேன், அவங்க போட்டோவை தான் வச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு இவங்க கிட்ட நான் வாங்கலன்னு. நான் வாங்குறது நண்டாயா கிட்ட. நான் எனக்கு அறிவோம்னு வெத்தலை குத்துவோம் நண்டாயா பரிவார்ல. இன்னும் கூட இவங்களுக்கு எல்லாம் டவுட் இருந்தா 9 பேர்ல நீலாமா யார் விட்டு பரிவார்னு விசாரிச்சுக்கோங்க. சரியா? அப்ப நான் 2002 நான் 9 பேர்ல நீலாமாக்கு நான் மருமகம். என் குரு பேரு முடிக்காட்சி ரவி அம்மாவுக்கு நான் பொண்ணு, நீலாமாக்கு நான் மருமகம். சரிங்களா? இப்போ அவங்களுக்கு கேட்கற கேனையனுங்களுக்கு புரியும் இது எது உண்மை எது பொய்ன்றது. அவ்வளவுதான். நான் நண்டாயா பரிவார்ல தான் நான் விழுந்த போத்துன்னு இன்னைக்கு ஏஞ்சி உட்காந்துக்கிறேம்மா. அவங்க பேரை சொல்லக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கு. நான் அவங்க பேரை சொல்றேன். நான் பணம் சம்பாதிக்கவோ இல்ல படைகளை சம்பாதிக்கவோ நான் யாரோ பேர் தெரியாத ஊர் தெரியாதவங்க போட்டா வச்சு நான் வாழணும்னு நான் நினைக்கவில்லை. இதுதான் உண்மை. எல்லாருக்கும் அப்ப இருந்த திருநங்கைகள்ல நிறைய பேருக்கு இதே நான் பேரை கூட சொல்லின்னு வரேன். நான் நண்டாயா பரிவார் தான் எனக்கு வெத்தலை கொடுக்கும் போது யாரெல்லாம் இருந்தாங்கன்றது கூட சொல்றேன். சரிங்களா? இதே பெருங்குளத்தூர்ல ஒரு அம்மா இருக்கிறாங்க, பெரியவங்க, கிருபாமான்னு சொல்லுவாங்க. அவங்க இன்னைக்கும் நண்டம்மாக்கு பேட்டி செல்லா, பேட்டினா வளர்ப்பு மகள், அவங்க இருந்தாங்க.
நாமக்கல்ல சேர்ந்தக்கூடிய அருணாமா இருந்தாங்க, அவங்களும் நண்டம்மா பரிவார் தான். அவங்க இருந்தாங்க. நீலாமா இருந்தாங்க. இதே வேசார்பாடு பகுதியில வந்து குமாரி அம்மா இருந்தாங்க. எல்லாருமே தான் இருந்தாங்க. அன்னைக்கு எனக்கு வெத்தலை கொடுக்க போய் கேளுங்க, உங்களுக்கு எல்லாம் ஏறல. நான் உங்களுக்கு அங்க போய் கேட்க தைரியம் கிடையாது. உங்களுக்கு ஃபர்ஸ்டாவது வந்து இந்த கதையே உங்களுக்கு தேவையில்லாத கதை, சரிங்களா? இதுக்கு மேல நான் என்ன உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்கணும்? நான் வச்சிருக்கிற போட்டோ சுயமா வச்சிருக்கேன், இன்னொருத்தவங்க வீட்டுல தூக்கிட்டு வந்து வச்சிடல, சுயமா வச்சிருக்கேன். இன்னொன்னு பாருங்க, கடவுளோட அனுகிரகம் நமக்கு இருக்கு, நம்ம நல்ல ஒரு வழியில தான் போறோன்றதுக்கு ஒரு உதாரணமே எங்க தாதி நண்டாயா தான், சரிங்களா? நான் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு அப்ப புரியாத வயசுல நான் வந்து இந்த பரிவாரில் வந்தேன். இன்னைக்கு வந்து எனக்கு தெரியாம தான், ஆனா எங்க ஆயா இவங்க தானே, ஆயா போட்டா வைப்போன்னு நான் வச்சேன். எங்க ஆயா போட்டா வச்சு நான் இன்ஸ்டால போடுறேன். எங்க இருந்தோ எனக்கு போன்மா, ஐயோ எப்படி உனக்கு தெரியுமா, அவங்க எங்க அத்தை எங்க அம்மா, அவங்க இதே நுங்கம்பாக்கம் சூளைமேட்ல ஜெமினி அப்பான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் வந்து அந்த ஏரியாவுக்கு நிறைய திருநங்கைகள்லாம் வச்சாங்க. அவங்க வீட்டுல இருந்தே எனக்கு சப்போர்ட் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, நீ யாருன்னு தெரியல, நண்டாயா வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப நிறைய உதவிக்கு, அதாவது பாருங்க, அவங்க வாழ்ந்த காலத்துல அவங்க ஒரு திருநங்கையாவே இருக்கும் போது கூட சாதாரண ஒரு ஆம்பளை பொம்பளைங்களுக்கு எல்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க, கல்யாணங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க செஞ்ச உதவிகள் இன்னைக்கு அவங்க பேரை வந்து ஒரு ஆம்பளை பொம்பளை கூட நினைச்சு பாக்குறாங்க. ஆனா இந்த நன்றி கெட்ட திருநங்கைகள் நினைச்சு பார்க்கல. நன்றி கெட்டவங்கம்மா இவங்க எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு சென்னையில இவ்வளவு கும்பலாச்சு, இத்தனை நாயக்கங்க உருவானீங்களே, யாருன்னா ஒருத்தருக்கு நண்டாயா பேரு சொல்லி தட்டு வாங்குற தகுதி உங்களுக்கு எல்லாம் இருந்துச்சா? கிடையாது. ஏன்னா அவங்க புனிதமானவங்க, அவங்க தட்டுல வாங்குற தகுதி உங்களுக்கு கிடையாது. அதனால தானே அவங்களெல்லாம் வந்து இது பண்ணீங்க. இன்னைக்கு நான் சொல்றேம்மா, இன்னைக்கு சென்னை கெட்டு சீர அழிஞ்சி நடு தெருல நின்று நாரின்னு கிடக்குது, கூவத்தோட மோசமா நாரின்னு கிடக்குதுன்னா ஒரே காரணம் எங்க தாதி நண்டாயாவோட சாபம் தான். இத வந்து அவங்களோட மாஜி மாலுக்கு முன்னாமாவே சொல்லிட்டாங்க, எங்க அம்மாக்கு நான் செஞ்ச துரோகம் தான் இன்னைக்கு சென்னை இப்படி பண்ணுது, நான் அவங்களுக்கு செஞ்ச துரோகம் தான் சென்னை ஆட்டி படைக்குதுன்னு அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல நான் வேற என்ன சொல்லணும்? அதனால நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நண்டாயா பேரை சொல்லி மடி காட்டுறதுக்கு உக்கம் குத்துது யாரு, உக்கம் குத்துது யாருன்னு கேட்டீங்க இல்லையா? கேட்டவங்கள சொல்லிட்டேன், சரியா? முன்னாமா சொல்லிக்கிறாங்க, நண்டாமாவோட பொண்ணு முன்னாமா சொன்னாங்க, நான் கட்டுறேன், சரியா? இனிமேல் நண்டாமாவோட பொண்ணு நானே தான். இதுக்கு அப்புறம் யார் வந்து கேக்குறாங்களோ நான் சொன்னாதான் சரி, இல்லைன்னா கிடையாது. இதுக்கு மேல உங்களுக்கெல்லாம் நான் டீட்டெயில் கொடுக்கணும், உங்களுக்கு இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. இதுவே உங்களுக்கெல்லாம் போதும். இதுக்கு அப்புறம் இந்த கேள்விகள் எல்லாம் தயவு செஞ்சு உங்களுக்குள்ளவே கேட்டு உங்களோட என்ன சொல்லுவாங்க மூளையை வந்து குழப்பிக்காதீங்க, குழப்பி நீங்க பைத்தியக்காரனா ஆயிடாதீங்க. நன்றி, வணக்கம். ஒரு 1.5 வருட போராட்டத்திற்கு பின்னாடி அதோடைய வெற்றியை இப்போ பெரிய அளவுல ருசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மேம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. நன்றிம்மா.